மண்ணோடும் செல்லும் பாரதி தன்னோடும் விண்ணோடும் பின்னோடும் பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்த எங்கள் தமிழாம். எங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல நீங்க யாராவது தொழில்நுட்பம் இல்லாத இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்களா? பாருங்க, நினைச்சு பாருங்க, இருக்க முடியுமா? உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுங்க. எங்கள் தொழில்நுட்பம் இல்லைன்னா அது கூட மிஞ்சாதுங்க. நல்லா சொல்லுங்க. அந்த காலத்துல பாரதி சொன்னா, நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போக இன்னைக்கு நிலாவுக்கே போய் சோறு போடுற நேரம் வந்துச்சுங்க. இது எந்த யாரால வந்தது? எங்களுடைய தொழில்நுட்பத்தால தான் வந்தது. இல்லைன்னா தொழில்நுட்பம் இல்லைன்னா இந்த அரங்கத்துல கூட ஒரு நொடி கூட இயங்காதியா. அதனால எங்கள் தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பமாக இறங்குகின்றது. சொன்ன அதே பாரதி அழகா சொல்றாரு, காசியில ஒருத்தர் பேசுனா அது எங்க கேட்கணுமா? காஞ்சியில. காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் சொன்னா அதுல இன்னொரு அர்த்தம் பாத்துக்கங்க. காசியில பேசுறவர் இந்தியில பேசுவாரு அல்லது வேற மொழியில பேசுவாரு, காஞ்சிபுரத்தில் இருக்கவர் தமிழ்ல கேட்பாரு. அப்ப அந்த கருவி மொழிபெயர்த்தும் தர வேண்டுமா? அதான் முக்கியம். அதுதான் அந்த யோசனை இருக்கணும். அவர் இந்தியில பேசி இவர் வாட்டுக்க இந்தி நைமாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. மனிதனுக்கு ஒரு கை விவசாயிங்க, இன்னொரு கை பண்பாடுங்க. ரெண்டு கையே இல்லாதனா கூட பரவாயில்ல, உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுங்க. சபாஸ் சபாஸ். கையில்லாம கூட வாழ்ந்துடலாம், உயிர் இல்லாம வாழ முடியாது. தொழில்நுட்பம் உயிர் போன்றது. இன்னைக்கு தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா விண்ணில கூட இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நுட்பமான ராக்கெட் அனுப்பியிருக்காங்க. அது மேல போயிருந்தா கூட மீண்டும் வந்து இங்கேயே மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இருக்குதுங்க. ஆகவே தொழில்நுட்பம் தான் இந்த உலகில் சிறந்தது என்பதை எடுத்து கூறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.